குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேட்டெக் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் தான் வந்து லேட்டெக் கோர்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம லேட்டெக்கில் வந்து எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணணும், டெக்ஸ்ட்னால் என்ன, அது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸை வந்து எப்படியெல்லாம் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கீபோர்டு பற்றி பார்த்துருந்தோம். ரைட் ஏ நோட் ஆன் கீபோர்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நோட் அப்படின்ட்டு சொல்லி லேட்டக்கோட ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 21 லைன் கொண்ட அந்த டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன கிளாஸ்லேயே லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளோட லேட்டக் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். த டெக்ஸ்ட் ஆஃப் த நோட் இஸ் டைப்டு வித்தின் த டாக்குமெண்ட் என்விரான்மெண்ட், தட் இஸ் பிட்வீன் த லைன்ஸ் பிகின் டாக்குமெண்ட் அண்ட் எண்டு டாக்குமெண்ட். Now typeset note1.tex. ஸோ note1.tex வந்து நம்ம டைப் பண்ணிடுவோம். As you can see from this example, LaTeX is different from a word processor. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் லேட்டக்குக்கும் வேர்டுக்கும் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. லேட்டக்கில் வந்து வேர்டில் இதை மாதிரிலாம் வந்து நம்ம டைப் பண்ண மாட்டோம். இட் டிஸ்ரிகார்ட்ஸ் த வே யூ புட் இன்புட் அண்ட் பொசிஷனிங் த டெக்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஒன்லி த ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் அப் பை த மார்க்அப் கமாண்டு. ஸோ நம்ம வந்து இன்புட் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான கமாண்டை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அலைன்மெண்ட்டு எல்லாமே வந்து அதுவே வந்து நமக்கு பார்த்துக்கும். லேட்டக் நோட்டீசஸ் வென் யூ புட் எ blank space in the text but it ignores how many blank spaces have been inserted. LaTeX does not distinguish between a blank space, tab and a single carriage return. However, hitting return twice gives a blank line. One or more blank lines marked by the end of the paragraph. ஸோ இப்போ என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஜென்ரலாக வேர்டில் டைப் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்டர் கொடுத்தோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அடுத்த லைனில் போய்க்கும். அதை மாதிரி ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் உள்ள கேப் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? வேர்டில் நீங்கள் வேர்டில் டைப் பண்ணும்போது இவ்வளோ கேப் கொடுத்தீங்கும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் லேட்டக்கை பொறுத்த வரையில் நீங்கள் இவ்வளோ கேப் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவுட்புட்டில் இந்த கேப்புங்கிறது வந்து வராது. ஓகேவா? இந்த வேர்டும் வந்து ஒன் லைன் ஸ்பேஸில் தான் வந்து வருமே தவிர இவ்வளோ கேப் வந்து வராது. ஸோ அதுக்கு கேப் வேணும் அப்படின்னா வந்து நம்ம மேனுவல் போர்டிங் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கேப்பை வந்து எப்போவுமே வந்து லேட்டக் வந்து எடுத்துக்காது. அதை மாதிரி வந்து 2 தடவை நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து அது நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஒரு தடவை என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூடாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லேட்டக்கில் நீங்கள் இதை மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அது ரன்னிங் லெட்டர்ஸாக தான் வரும். அதே இப்படி டைப் பண்ணிவிட்டு ஒரு லைன் கேப்பை விட்டுட்டு அடுத்தது டைப் பண்ணிங்கன்னா தான் அது கண்டிப்பாக அடுத்த லைனில் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அதே டபுள் லைனும் வந்து நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃபாக வந்து அது ஸ்டார்ட் ஆகும். சரி, லேட்டக் பை டிஃபால்ட் ஃபுல்லி ஜஸ்டிஃபைஸ் இட்ஸ் டெக்ஸ்ட். ஸோ லேட்டக் வந்து எப்போவுமே வந்து ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துரும். ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியும், முதல்ல நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லேயே. ரைட் ஜஸ்டிஃபைடு உண்டு, லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு உண்டு, சென்டர் அலைன்மெண்ட் உண்டு, ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு, 4 டைப்ஸ் உண்டு அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ லேட்டக் டிஃபால்ட்டாக வந்து ஜஸ்டிஃபிகேஷனை தான் வந்து எடுத்துக்கும். அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்று போல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? லேட்டக் பை டிஃபால்ட் ஃபுல்லி ஜஸ்டிஃபைஸ் த டெக்ஸ்ட் பை பிளேசிங் எ ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ். ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து இன்டர் வேர்டு ஸ்பேஸை வந்து கொடுத்துரும். அதாவது இப்போ மேனுவலாக நம்ம வேர்டில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நோட்டுக்கும் தட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஆணுக்கு கொஞ்சம் ஒரு கேப் கொடுப்போம், டேக்கு 2 கேப் கொடுப்போம், சேமுக்கு ஒரு கேப் கொடுப்போம். இதை மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து அந்த லைனை வந்து இப்படி ஒன்று போல் கொண்டுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம்.
ஆனால் லேட்டக்கில் வந்து அந்த அவசியமே வந்து கிடையாது. ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் வந்து லேட்டக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கேப்பை கொடுத்து அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட வேலையை வந்து அதுவே வந்து பார்த்துக்கும். நமக்கு அது எல்லாமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அதுதான் சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லி ஜஸ்டிஃபைஸ் த டெக்ஸ்ட் பை பிளேசிங் ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் between the words, interword space and somewhat larger space between the sentence. எல்லாத்தையும் கேப்பையுமே அதுவே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ த டில்டே கமாண்ட் ஆல்சோ ஃபோர்ஸஸ் அண்ட் இன்டர்வேர்டு ஸ்பேஸ். ஸோ இந்த டில்டே அப்படிங்கிற இந்த சிம்பிள் வந்து இருக்கும். எதில் இருக்கும் அப்படின்னா இந்த எஸ்கேப் கீக்கு கீழே வந்து இந்த டில்டே சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டில்டே சிம்பிள் எதுக்காக அப்படின்னா ஒரு கேப் வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ நம்ம ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கு இடையில எக்ஸ்ட்ரா ஒரு கேப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டில்டே சிம்பிளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் வித்தின் எ டிஃபரன்ஸ் இட் கீப்ஸ் த வேர்ட் ஆன் த சேம் லைன். ஸோ வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ஒரே லைனில் தான் வந்து வச்சுக்கும் டில்டே சிம்பிளை வந்து பயன்படுத்தும் போது. ஓகேவா? திஸ் கமாண்ட் இஸ் கால்ட் எ டை ஆர் நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ். ஸோ இந்த கமாண்டை தான் வந்து டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ நோட் தட் 11 lines 11 and 13 the left double quotes are typed as இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். 2 left single quotes and the right quotes are doubled as 2 right single quotes or apostrophes. அதாவது 11வது லைனையும் 13வது லைனையும் பாருங்கள். 11வது லைனில் பாருங்கள், 2 சிங்கிள் கோட்டாக டைப் பண்ணியிருக்கிறோம். 2 சிங்கிள் கோட்டாக டைப் பண்ணியிருக்கிறோம். ஓப்பனுஸ் இதுவும் நமக்கு கீபோர்டில் டபுள் கோட்ஸும் இருக்குன்னு தெரியும், சிங்கிள் கோட்டும் இருக்குன்னு தெரியும். நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கிறது எல்லாமே சிங்கிள் கோட். தோ நமக்கு டபுள் கோட்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம டபுள் கோட்ஸாக கொடுக்கல, 2 சிங்கிள் கோட்டாக தனித்தனியாக தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. த லெஃப்ட் சிங்கிள் கோட் கீ இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு ஃபைண்ட் ஆன் அன் அமெரிக்கன் கீபோர்டு. ஸோ அது வந்து அமெரிக்கன் கீபோர்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம நார்மல் கீபோர்டில் வந்து ஒரே கோட்டு தான் உண்டு. சிங்கிள் கோட்டு ஒன்று, டபுள் கோட்டு ஒன்று தான் வந்து உண்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். ஓகேவா? அமெரிக்கன் கீபோர்டெலாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஒரு டாக்குமெண்ட்டில் 21 லைன் இருக்குது. ஸோ வேர்டில் வந்து நம்ம டாக்குமெண்ட் எப்படி டைப் பண்ணுவோம், லேட்டக்கில் வந்து எப்படி டாக்குமெண்ட் டைப் பண்ணுவோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வேர்டை பொறுத்தவரையில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவோம். லேட்டக்கை பொறுத்தவரையில் சேவ் பண்ணால் தான் டாக்குமெண்ட் ஓப்பனே ஆகும். வேர்டில் வந்து நமக்கு பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்லாம் தேவை கிடையாது. லேட்டக்கில் கண்டிப்பாக பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தேவை. வேர்டில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம தான் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். லேட்டக்கில் வந்து ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இருக்கும். ஸோ இதை மாதிரிலாம் வந்து டைப்பிங்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரிலிமினரிஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோன்னா லைன்ஸ் டூ வைடு, பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. லேட்டக் ரீட்ஸ் த டெக்ஸ்ட் இன் த சோர்ஸ் ஃபைல் one line at a time, and when the end of the paragraph is reached, LaTeX typesets the entire paragraph. ஸோ LaTeX வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து உங்களோட கோடிங்கை அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து ஒரு லைன் வந்து என்டர் ஆகி அடுத்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்துட்டு இதை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் எந்த எரரும் வந்து வராது அப்படின்ட்டு. Occasionally LaTeX get into trouble when trying to split paragraphs into typeset lines. ஸோ ரேர் கேசஸில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுல வந்து சில சமயம் வந்து பிரச்சனை வரும். For example, to illustrate situation, modified note1.tex in the second sentence replace term by strange term, and in the fourth sentence delete and the symbol including the blank space following Rudy. Now save the file. ஸோ இது எந்த மாதிரியான எரர் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இந்த இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இதில் வந்து நம்ம எல்லாம் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, in the second sentence replace the term by strange term, and in the fourth sentence delete Rudy. ரூடி அப்படிங்கிற இந்த நேம் இருக்குதா,
ப்ரொஃபஸர் ரூடி அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரூடி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா இந்த டில்டே சிம்பிளை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, டெலிட் ரூடி இன்க்ளூடிங் த பிளாங்க் ஸ்பேஸ் ஃபாலோயிங் ரூடி நவ் சேவ் த ஃபைல். ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸை வந்து எடுத்து விட சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எரர் வர ஆரம்பிக்கும். ஓவர்ஃபுல் ஹெச் பாக்ஸ் இன் பேராகிராஃப்ஸ் அட் லைன் டு 15. 9வது லைன்லேருந்து 15வது லைனுக்குள்ள வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு எரர் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான எரர்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க, எரர் மெசேஜஸ்க்காக. ஸோ இது எல்லாமே எரர் மெசேஜஸ்க்காக தான். தென் இந்த மாதிரி ஆன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. தியரி அடுத்த லைனில் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது கண்டினியூட்டி இல்லாமல் போகும். ஸோ கண்டினியூட்டி இல்லாமல் போகும்போது அந்த மாதிரியான கேசஸ்லேயுமே வந்து நமக்கு எரர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எரர் பற்றினது தான் இது. ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மோர் டெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இது தவிர எந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். அதாவது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரைட் கார்னரில் டேட் இருக்கணும். நம்ம டைப் பண்ணக்கூடிய என்றைக்கு பண்ணுறோமோ அந்த டேட் வந்து இருக்கணும். இங்கே அக்டோபர் 7 to 21 இருக்குது. ப்ளீஸ் யூஸ் மை டெம்பரவரி இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு போட்டு இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். நேம் வந்து ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஜார்ஜ் கிராட்சர் அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி டைப் பண்ணணும்? அப்போ எப்படி டைப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு லேட்டக் அப்படிங்கிற புது ஃபைலை ஓப்பன் பண்ணணும். புது ஃபைலை ஓப்பன் பண்ணி நோட் 2 அப்படிங்கிறத வந்து ஃபைலுக்கு நேமாக வந்து கொடுக்கணும். ஃபைலுக்கு நேமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னது வந்து ஃபைலில் வந்து நிற்கும் அப்படின்னா இந்த லைன் வந்து நிற்கும், இந்த லைன் வந்து நிற்கும், பிகின் டாக்குமெண்ட் இருக்கும், எண்டு டாக்குமெண்ட் இருக்கும், இதுக்கு நடுவில் blank டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணோன்னே ப்ளெயினாக வெள்ளை பேப்பர் வருதோ அதை மாதிரி நீங்கள் லேட்டக்கை ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைனு, இந்த ஃபோர்த்து லைனு, லாஸ்ட் லைனு இருக்கும், இடையில blank டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த blank டாக்குமெண்ட்டை அழிச்சிட்டு தான் நமக்கு தேவையான இந்த 5th லைன்லேருந்து 13th லைன் வரைக்கும் நம்மளாக டைப் பண்ணுவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபிகேஷனில் டேட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மேனுவலாக டைப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்றைக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமை அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அன்றைக்கி டேட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து உட்காரும். ஸோ அப்போ அதுக்கு கோடிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரைட் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறதுனால ஃப்ளஷ் ரைட், பிகின் ஃப்ளஷ் ரைட், எண்டு ஃப்ளஷ் ரைட்டுக்குள்ளே /today அப்படின்ட்டு கொடுக்கணும். /todayன்னு கொடுத்தோன்னா அந்த ஃபைலை நம்ம என்றைக்கு ஓப்பன் பண்ணுறோமோ அன்றைக்கி என்ன டேட்டோ அது ரைட் ஜஸ்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிஞ்சிருச்சு டேட். ரெண்டாவது லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, இது வந்து போல்டு ஃபாண்ட்டில் இருக்குது, நல்லா தெரியுதா எழுத்து வித்தியாசம்? ஸோ போல்டு ஃபாண்ட்டில் ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஜார்ஜ் கிராட்சர் அப்படின்ட்டு இருக்குது. கிராட்சரில் ஏக்கு மேலே 2 டாட் வந்து இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆக்சன்ட் சிம்பிள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி டைப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். போல்டு ஃபாண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எதை பயன்படுத்தியிருக்கிறோன்னா டெக்ஸ்ட் பிஎஃப் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ எல்லாமே போல்டில் வரணும்னா கண்டிப்பாக செட் பிரேஸ் வந்து கொடுக்கணும். முதல்லையே சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் பிஎஃப் கொடுத்துட்டு செட் பிரேஸ் கொடுக்காம ஏபின்னு டைப் பண்ணிங்கன்னா ஏ மட்டும்தான் போல்டில் வரும், பி வந்து போல்டில் வராது. எல்லாமே போல்டில் வரணும்னா கண்டிப்பாக செட் பிரேஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் பிஎஃப் கொடுத்து ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஜார்ஜ் கிராட்சர் வந்து அந்த ஆக்சன்ட் எப்படி கொடுக்கணும்னு முதலையே பார்த்தோம்ல, இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே என்னது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், // போட்டு 22 பாயிண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா? இது எதுக்காகன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகேவா?
சரி. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது இருக்குது, October 7 to 21 அப்படின்ட்டு இருக்குதா, ப்ளீஸ் யூஸ் அப்படின்ட்டு இருக்குதா. அதை எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், October 7 to 21 ப்ளீஸ் யூஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இந்த அக்டோபருக்கும் 7க்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. 7க்கும் 21க்கும் இடையில உள்ள ஹைஃபன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ப்ளீஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்டாலிக்ஸில் இருக்குது. சரியா? சரி. ஸோ இதுக்கு கோடிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்டோபருக்கு 7க்கும் இடையில டில்டே சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. நான் முதல்லையே சொன்னேன்னா டில்டே சிம்பிள்ங்கிறது எதுக்காக அப்படின்னா இன்டர் வேர்டு ஸ்பேஸ், ஒரு வேர்டுக்கு இடையில வந்து கேப்பை கொடுக்கறதுக்காக தான் அந்த டில்டே சிம்பிள் அப்படின்ட்டு சொன்னேன். அந்த டில்டே சிம்பிள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது எப்படி பிரிண்ட் ஆகும்னா October 7 to 21 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேப்பே வராது, இந்த 6க்கும் 7க்கும் இன்பிட்வீனில். ஸோ நமக்கு கேப் வரணும் அப்படின்னா நம்ம அந்த டில்டே சிம்பிள் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி ஹைஃபன் இருக்குல்ல, ஹைஃபனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபன் எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 2 டேஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டேஷ் கொடுத்தோன்னா ஹைஃபன் கொஞ்சம் பெருசாக வரும், 1 டேஷ் கொடுத்தோன்னா ஹைஃபன் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஓகேவா? ப்ளீஸுங்கிறது இட்டாலிக்குங்கிறதுனால எம்ஃபசைஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ் மை டெம்பரவரி இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு, இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்டர்னால் என்னதுன்னா இந்த மொத்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த மொத்த டாக்குமெண்ட்டோட சென்டரில் நமக்கு இமெயில் ஐடி வரணும். ஓகேவா? அதனால தான் அதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பிகின் சென்டருக்கும் எண்டு சென்டருக்கும் இடையில வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மாதிரியே வந்து இதனோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபாண்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ எதனால் அந்த டிஃப்ரென்ஸ்னால் இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு டிடி அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்ட்டு போட்டு டிடிங்கிற இந்த ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால தான் வந்து நமக்கு ஃபாண்ட் அப்படி வந்திருக்குது. ஜார்ஜுக்கும் கிராட்சருக்கு இடையில அண்டர் ஸ்கோர் இருக்கா. நான் முதலே போன கிளாஸ்லேயே சொன்னேன்னா அண்டர் ஸ்கோர் சிம்பிள் வேணும்னா ஸ்லாஷ் போட்டு அண்டர் ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அண்டர் ஸ்கோர் சிம்பிள் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம ஸ்லாஷ் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். அட்டுங்கிறது நார்மலாக டைப் பண்ணாலே போதும், அட்டுங்கிற சிம்பிள் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து நமக்கு டைப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்போவுமே பிகின் டாக்குமெண்ட் எண்டு டாக்குமெண்ட்டுங்கிறது இருக்கும். நம்ம பிகின் ஃப்ளஷ் கொடுத்தோன்னா எண்டு ஃப்ளஷையும் கொடுக்கணும், பிகின் சென்டர் கொடுத்தா எண்டு சென்டரையும் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு இடையில நம்ம தேவைப்பட்டிருக்கு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டுடே அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டுடே கமாண்ட் எதுக்காக அப்படின்னா டேட்டு கொடுக்கறதுக்காகன்னு சொல்லியாச்சு. த என்விரான்மெண்ட் டு ரைட் ஜஸ்டிஃபை லைன்ஸ் 5 to 7 அது ரைட் ஜஸ்டிஃபிகேஷனில் இருக்கணுங்கிறதுக்காக பிகின் ஃப்ளஷ் ரைட் எண்டு ஃப்ளஷ் ரைட்டுங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸுங்கிறது எம்ஃபசைஸு இது எல்லாமே சொல்லியாச்சு நம்ம. ஸோ இப்போ இதில் நம்ம சொல்லாமல் விட்டது அந்த 22 பாயிண்ட் மட்டும்தான் வந்து நம்ம சொல்லலை. ஸோ 22 பாயிண்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன கேப்பை வந்து கொடுக்கறதுக்காக வந்து இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க /22 பாயிண்ட் வந்து எதுக்காக அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம இந்த டெக்ஸ்ட் பிஎஃப் சொல்லியிருக்கிறோமா, எதுக்காக அப்படின்னா வந்து போல்டு ஃபாண்ட்டில் வரதுக்கு தான் இந்த பிஎஃப் கமாண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ த டெக்ஸ்ட் பிஎஃப் கமாண்ட் இஸ் டெர்மினேட்டட் பை த ஃபர்ஸ்ட் நான் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர் தட் இஸ் பை எனி கேரக்டர் அதர் தென் A to Z. ஸோ டெக்ஸ்ட் BF1 இஸ் நாட் ஏ கமாண்ட் நேம். ஸோ அதாவது டெக்ஸ்ட்டு BF போட்டு 1ன்னு கொடுத்தோன்னா இது வந்து கமாண்ட் கிடையாது. அப்போ இந்த 1ங்கிற லெட்டர் வந்து நமக்கு போல்டு ஃபாண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதை மாதிரியே வந்து இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வந்து கொடுக்கணும். எந்த எழுத்துமே வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கவே கூடாது. அப்போனா எரர் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதை
அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருப்பாங்க. If a command needs an argument and is not followed by the braces, then it takes the next character as its argument. So text bf1 is the command with the text bf as argument and one which types it as bold. Note that the command names are case sensitive. Typing capital T போட்டு text bf போட்டாலும் capital letterல text bf போட்டாலும் error message வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை மாதிரியே வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 7 to 21 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் ஹைஃபன் வந்து பயன்படுத்தியிருப்போம். அந்த டபுள் ஹைஃபன் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஸோ வந்து நம்ம ஒரு லைன் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு அடுத்த லைனில் நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சோன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேனுவலாக நம்ம என்ட்ரு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அது வேர்டுலேயும் உண்டு, லேட்டக்லேயும் உண்டு. ப்ரொவைடட் லேட்டக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் என்னதுன்னா வந்து டபுள் ஸ்லாஷ் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஸ்லாஷ் நியூ லைன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இது ரன்னிங்லேயே வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே வந்து புது லைனுக்கு வந்து அதை கொண்டுட்டு போயிடும். த நியூ லைன் கமாண்ட் அப்படின்னா அதை தான் சொல்லியிருப்பாங்க. நியூ லைன் கமாண்டுங்கிறது வந்து டபுள் ஸ்லாஷை கொடுத்தாலும் நியூ லைன் வரும், ஸ்லாஷ் நியூ லைன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலும் நியூ லைன் வரும். ஓகேவா? டு கிரியேட் எ நியூ லைன் அண்டர் த லைன் ஃப்ரம் த டெஸ்க் யூ கேன் யூஸ் த டபுள் ஸ்லாஷ் கமாண்ட் அண்ட் இன் அப்ராப்ரியேட் அமௌண்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கிராட்ஸருக்கு அப்புறம் டபுள் லைன் கொடுத்துட்டாங்களா. டபுள் லைன் எதுக்காக அப்படின்னா புது லைனில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ப்ராக்கெட்டில் இந்த 22 பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து நமக்கு ஆப்ஷனல். இது எதுக்காக அப்படின்னா அந்த 22 பாயிண்ட் லைன் ஸ்பேஸிங்கை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அது கொடுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெம்பரவரி இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜார்ஜ் கிராட்ஸருங்கிற இந்த ரெண்டு லைனுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கா, அந்த கேப் வந்து 22 பாயிண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம 22 லைன் பாயிண்ட் கேப்பு கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஒட்டி வரும் அவுட்புட். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த 22 point, note that this command uses square bracket than braces because the argument is optional. அதான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஸ்கொயர் பிரேஸ் தான் வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம், செட் பிரேஸ் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். செட் பிரேஸ் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எரர் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆப்ஷனல் கமாண்டு, அதனால கண்டிப்பாக ஸ்கொயர் பிரேஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? Note that this command uses square braces rather than braces because the argument is optional. The distance may be given in point, centimeter, inches. எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். 22 பாயிண்ட் கொடுத்துக்கலாம், 22 சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா பெருசாக வந்துடும், 22 இன்ச் கொடுத்தீங்கன்னாலும் பெருசாக வந்துடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் 1 inch 1 centimeter அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து கேப்பை வந்து கொடுத்துக்கலாம் தேவைப்படக்கூடிய இடத்துல. Special rules for special characters, for accent characters and for some European characters. அதெல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாம் டீட்டெயில்டாகவே வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இதில் வந்து நம்ம டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ போல்டு ஃபாண்ட்டுங்கிற ஒன்று புதுசாக பார்த்துருக்குறோம். டெக்ஸ்ட் பிஎஃப்னு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைஃபனை வந்து சின்ன ஹைஃபன் பெரிய ஹைஃபன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கணும். ஸோ லெட்டர்ஸோட வேரியேஷன்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ புது லைனில் யூஸ் பண்ணணும்னா ஸ்லாஷ் நியூ லைன் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து இதில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? இதுதான் மோர் டெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.